இந்த நாள் வரையிலும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களை, ஆமென், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய வருமானத்தை, ஆமென் ஆமென், நம்முடைய பிள்ளைகள் எழுதுகிறதான பரீட்சையை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். குறையில்லாமல் நிறைவான ஒரு பாத்திரமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு குறைவுன்னு சொன்னா வினோதி வீட்டில் நடந்த அந்த துக்ககாரியமான காரியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். தேவன் அவரை கூட நல்ல நம்ம சந்தோஷத்தை பண்ணோம். அவரை நம்மளோடு கூட இருந்த ஒரு மனிதனை அவரோடு கூட எடுத்துட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு வாரமா சர்ச்சுக்கு வருவாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல, ஆனா பரலோகத்துல தேவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் கூட இருக்கிறதா பாக்கியம், அவரோடு இருக்கிறதா பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அவர் பெற்று போயிருக்கிறார். அதனால நாம எல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு நீ கொடுத்த பரலோக மேன்மைக்காக நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், நமக்கு எந்த தீங்கையும் செய்ய மாட்டார். ஆனா உலகம், சமுதாயம் நம்ம நினைக்கிறது தீமையா நினைக்கலாம். ஆனா தேவன் அதுல ஒரு நன்மை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தொடர்ந்து அவருடைய பரலோக பிரயாணங்கள், பரலோக வாழ்க்கை இன்னும் நிலையாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். நம்மளும் ஒரு நாள் இந்த உலகத்தோடு போறோம், யாரும் இங்க இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாள் கூட ஆமென் ஸ்தோத்திரம். போன வாரத்துல இருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அவர் அதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த புதிய வாரத்துல ஆமென் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்ய போகிறார். நமக்கு தெரியுமா, போன வாரம் இதை மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆராதனை நடத்தும் போது ராஜா அப்பதான் சாவார் தெரியுமா? தெரியாது. ஆனா நமக்கு இந்த வாரத்துல தேவன் நன்மை தான் செய்ய போறார். உங்களுக்கு எனக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தீமை செய்யாதவர். அப்ப போன வாரத்துல தீமை செஞ்சாரா? தீமை செய்யல, நன்மை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. ஆமென். அவருக்கு மகிமை செலுத்துவாங்க. அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிறவரே இல்லை. ஆமென். நன்மை செய்கிறவராகவே தான் அவர் சுற்றி திரிந்தார். பரிசுத்த வசனம் சொல்றது, நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த காலை நேரத்தில் அவர் நன்மை செய்கிற தேவனாக, சுற்றி திரிகிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது இந்த காலை நேரத்தில் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு நன்மை செய்யறாரா? நன்மை செய்யறாரு. ஆசீர்வாதம் தராரா? ஆசீர்வாதம் தராரு. தேவைகளை சந்திக்கிறாரா? தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போன வாரத்தில் எங்களுக்கு நன்மை தான் செஞ்சிருக்கீங்க. ஆண்டவரே, நிறைவான பலனை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தீமை செய்யல. ஆண்டவரே, ஆமே, தீமையை போல காணப்பட்டால் ஒரு நன்மை இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவர் நன்றி செலுத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவரை ஸ்தோத்திரித்து, ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நித்திய நித்தியமாய் என்னை நடத்துகிற தேவன், நித்திய நித்தியமாய் என்னை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. உலக மனிதர்களை தள்ளினார், உறவுகள் தள்ளினாலும், நம்பினவர்களால் வெறுத்தாலும், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். என்னை விட்டு ஒதுங்காதவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை விட்டு ஆமென் தூரமாய் போகாதவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களா? இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் அவரை நான் துதிப்பேன், இன்னும் நான் அவரை ஆராதிப்பேன், இன்னும் அவரை மகிமைப்படுத்துவேன், இன்னும் அவருடைய ஊழியத்தை வல்லமையோடு செய்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் நமக்கு கொடுத்த ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. அது தாமதிக்காது. உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் தாமதிக்காது, அது நிறைவேறும். பிரயாணப்பட்டு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கான ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை தேடி வருகிறவர்கள், தேவனை ஆராதிக்க ஆமென் வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவளுக்கு எந்த பிரயாண தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே. குடும்பத்துல சமாதான கேடு வரக்கூடாது ஆண்டவரே. அவருக்கு வரும்போது ஆண்டு பிரயாணப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் முந்தி தள்ளி அவளை பாதுகாத்து தேவ சமூகத்தில் தேவன் கொண்டு வரத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரயாணங்களிலே அவர்களுக்கு எந்த விதமான சோர்வுகள் வராதபடிக்கு, எந்த விதமான மன உளைச்சல் வராதபடிக்கு, ஆமென், தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது தேவ ஆவியானவர் முழுமையாய் ஆட்கொள்ளத்தக்கதாக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நீ செய்ததெல்லாம் எங்களுக்கு நன்மைதான் ஆண்டவரே. ஆமென். எங்களை நினைக்கிறீங்களே அது நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பாராட்டின எல்லா மேன்மைக்காக, உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வைராக்கியத்தோடு ஆராதிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே.
அப்பா உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த நாளில் கூட இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆமென் நம்மை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக பரிசுத்த தேவ மகிமை நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மகா வல்லமை, தேவனுடைய மகா பரிசுத்த பிரசன்னம் நம்மை மூடத்தக்கதாக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். இந்த வருடம் முடிய போகிறது. இன்னும் 3 மாசத்துல இந்த வருடம் முடிய போகிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசத்துல இந்த மாதம் முடிய போகிறது. இந்த 3 மாசத்துக்குள்ளாக கர்த்தர் எல்லா அடைப்புகளையும் எல்லா தடைகளையும் நீக்கி போடத்தக்கதாக திறந்த வாசலை ஏற்படுத்தி ஆமென் ஒளிப்படுத்தலுக்கு பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆமென் உங்களுக்கு எனக்கு விரோதமாக ஆமென் மந்திரங்கள் தந்திரங்கள் சூனியங்கள் ஏவப்பட்டாலும் என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வசனத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்னும் பெரிய காரியங்களை தான் தேவன் செய்ய போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனே இந்த நல்ல அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய மகா பரிசுத்த பிரசன்னத்தை வாஞ்சையோடு நாங்கள் அனுபவிக்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகளையும் இருதயங்களையும் திறந்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும்போது ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் எங்கள் இருதயம் மகிழட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய காதுகளில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல செய்தி எங்களுடைய காதுகள் இதயத்துக்கு போக கர்த்தர் கட்டளை போடுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. வந்து கொண்டிருக்கிற அடியார்களை பாதுகாத்து சீக்கிரமாய் கொண்டு வருவார். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு மேலையும் இருக்கத்தக்கதாக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி. ஆவியானுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடையும் நீக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய மனது எங்களுடைய இதயம் ஒருவேளை பிரிந்திருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய இதயங்களையும் மனசையும் ஒருமுகமாக்கி ஒற்றுமையாக்கி உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கக்கூடிய அந்த கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நாம் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே துவக்கத்தில் இருந்து முடியும் மட்டுமாக தேவ ஆலோசனை தேவ வார்த்தை என்னுடைய காதுகளில் விழ போறதுக்காக ஸ்தோத்திரம். முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எதையாவது உம்முடைய கண்களுக்கு தெரியும் என்று சொன்னார். தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. தயவாய் மன்னித்து நீங்க வந்திருக்கீங்க. ஒவ்வொருடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த காலை நேரத்தில் உம்முடைய சன்னிதானம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதி பெரிய காரியம் செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். தயவுசெய்து நாம் மைக் ஆன் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கங்க. முதல் பாடல் 300 முதல் பாடல் 370. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற ஒரு பாடல். 370வது பாடல். நீங்க பாட்டு புத்தகத்தை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிவியை பார்க்கலாம். கையை தட்டி வாயை திறந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 370வது பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, பின்னாடி பார்க்காதீங்க, யாரையும் பார்த்து பேசாதீங்க. ஏசுனார் தான் பார்க்கணும். சரியா? சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம்
கொடுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்புதம் செய்பவர். அதனால உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னா செஞ்சிருக்கிறார். நல்ல விதமா நீங்க பாத்தீங்கன்னா அது அற்புதமா தெரியும், கெட்ட விதமா பார்த்தனா அது வந்து வேதனையா தெரியும். சரிங்களா? அதனால அற்புதம் நம்ம செஞ்சிருக்கோம். உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரா, எனக்கு செஞ்சிருக்கிறாரா, எல்லாத்துக்குமே செஞ்சிருக்கிறார். அற்புதம் செய்யாதவர் நம்ம தேவன். சொல்லுங்க. கல்லு மண்ணு ஆனா இயேசு ஜீவனுள்ள தேவன். அவர் அற்புதம் செய்கிறது. அவருடைய அற்புதத்தெல்லாம் நீங்க மற்றவங்க செய்யற உதவினா நீங்க சொல்லிடுவீங்க, என் கல்யாணத்துக்கு இவ்வளவு செஞ்சாரு செஞ்சாரு. ஏசு செஞ்சதை நீங்க எண்ணவும் முடியாது, எழுதவும் முடியாது, சொல்லவே முடியாது. நீங்க அதை யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருப்பீங்க, இது வந்துச்சு, இந்த பொருள் கொடுத்தாங்க, இந்த பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இல்லையா? அது உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு. ஆமா, நீங்க செஞ்சதை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு செஞ்சத உங்களால எண்ணவும் முடியாது, எழுதவும் முடியாது, படிக்கவும் முடியாது, வார்த்தையினால அளக்கவும் முடியாது. அவ்வளவு காரியங்களை தேவன் செஞ்சுட்டே இருக்காரு. இது எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? யோசிக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு குறைவு, ஒரு தவறு, அதை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். ஆனா நிறைவை பற்றி நிறைய பேர் பேசுறதே கிடையாது. அவ்வளோ பெரிய பவுல் தனக்கு வந்த நஷ்டங்களையும், தனக்கு வந்த ஏமாற்றங்களையும், தனக்கு வந்த பிரச்சனைகளையும் பார்த்து ஒரு நாளும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. நான் எப்படி இருந்தேன், எங்க இருந்தேன், ஆனா என்ன எங்க வச்சிருக்காருங்கிறதை குறித்து தான் பவுல் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சமுதாயத்திலே உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இயேசுனா சும்மாவா? இயேசுனா வேடிக்கை போடலாம், இல்ல கடையில விக்கிற முருங்காய் கத்திரிக்காவா? இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. நான் சரியில்லை, அதனால எனக்கு செய்யல, அவ்வளவுதான். சரிங்களா? இரண்டாவது பாடலாக 792வது பாடல், 792வது பாடல், 792 தெரிந்த ஒரு பாடல் தான். அதையும் பாடி இயேசுவின் பிள்ளை ரொம்ப பழமையான பாடல். ஆகவே இந்த பாடலை படி கத்தரை நான் மகிமைப்படுறேன். எல்லாம் கையை தட்டுறீங்களா? வாயை தட்டு பாடுறீங்களா? நான் அப்படியே உட்காந்துருக்கேன். பாருங்க, கோட்டித்தார் பாட்டு பாடாத முன்னே கை தட்டுறார். அப்போ அவரோட கை எவ்வளோ வேகமாக இருக்கு பாருங்க. சரி, பாடு. ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லாம் சேர்ந்து ஒரு மனதார் பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாம் ஜோரா கை தட்டி. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
நீராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவுமில்லை. நமக்கு நீராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவுமில்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், காற்றை நாம் காண மாட்டோம், மழையை நாம் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை நாம் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ந்து தான் இருக்கணும். சாத்தான் பிள்ளைங்க தான் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவின் பிள்ளைங்க எப்போ மகிழ்ச்சியை தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. நீங்க பாருங்களேன், ஒரு நம்ம சபையில மாத்தி நான் சொல்லல, எல்லா சபையிலும் நீங்க பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கும், அவங்களுக்குன்னு சில முக கலை இருக்கும், அவங்களுக்குன்னு சில சந்தோஷம் இருக்கும். அது உலகத்தால கொடுக்கவே முடியாது. ஆமென். உலகத்தால எடுக்க முடியும், ஆனா எடுக்க விட மாட்டேன். காலையிலேயே உலக சில நேரத்துல எடுக்கும், உலக பிரகாரமான சில பிரச்சனைகள் வரும்போது அந்த சமாதான சந்தோஷத்தை எடுக்கும், உலகம் எடுக்கும். ஆனா உலகம் கொடுக்க முடியாது, இயேசு தான் கொடுப்பார். இயேசுக்கு தான் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. ஆமென். ஊர் உலகம் உறவுகள் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தை அவர் ஒருத்தர் தான் தர முடியும். ஆனா உலக மக்கள் எடுப்பாங்க, உறவுகள் எடுப்பாங்க, ஆமென், சமுதாயம் எடுக்கும். ஆனா இயேசு ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹalleluya. நன்றின்னு சொல்லுங்க இயேசுவை பார்த்து. ஹalleluya. ஆமென். கடைசியா ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புது பாடல். ஹalleluya. நம்ம பிள்ளைங்க கோயர் பிள்ளைங்க பாடுவாங்க, நான் கூட ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமா
உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே, தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அல்லேலூயா. இந்த பாட்டு கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. நேற்று வேறு கரண்ட் இல்லைங்களா, கொயர் நேற்று கிடையாது. அதனால தான் எனக்கு அது விலங்கலை புரியலை. சரியா, அதனால் பாட்டாங்க பிள்ளைகளுக்கு. சரி, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எழுந்திருப்போமா எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் எழுதி நெடு கத்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு நேரத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகங்கிறது விலையேறப்பட்டதான உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாம் எழுதி நின்று இதே கண்ணம் மூடி அந்த செஞ்ச நன்மைகள்லாம் கொஞ்சம் மனசில் கொண்டு வாங்களா? இல்லை இல்லைங்க, இந்த இடத்துல வேற யாரும் கிடையாது. ஒருத்தர் பார்த்த முகம் தான், புதுசாக யாரும் இல்லை. சரிங்களா? பரலோகத்திலுள்ள தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆமென் ஆசீர்வாதங்கள் கடந்து வருது. அல்லேலூயா. ஆமென். உங்களை தேடி வந்து அவருடைய பிரசன்னம் தாங்க, தேவனுடைய மாறாத பிரசன்னம். அல்லேலூயா. தேவன் நம்மை உருவாக்கினதே வித்தியாசமா உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆச்சரியமாய், அதிசயமாய், வல்லமையாய் படைத்திருக்கிறார். ஆமென். தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய அநாதி தீர்மானத்தை நம்மை தெரிந்து கொண்ட தேவன்.
இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையை அவரை பாருங்க, அவளை பாருங்க, இயேசுவை பாருங்க. அல்லேலூயா. அவர் நமக்காக பட்ட பாடுகளை கொஞ்சம் யோசிங்களேன். எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், நிந்த. நீங்க நினைக்கிறீங்க என்னத்தான் அவங்க பேசுறாங்க, என்னத்தான் ஒதுக்குறாங்க, என்னத்தான் தலையில குட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்ல, உங்களை விட 100 மடங்கு பாடுபட்டவர், 1000 மடங்கு பாடுபட்டவர் இயேசு இருக்கிறாருங்க. இயேசுவை போல பாடு அனுபவிச்சவங்க இந்த பூமியில ஒருத்தரும் கிடையாதுங்க. யோபு கூட கிடையாதுங்க, யோபெல்லாம் கிடையாதுங்க. இயேசு தாங்க சரீரத்தை கிழிச்சாங்க, அவர் சரீரத்தை கிழிச்சாங்க. அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா சகித்துக் கொண்டார், பொறுத்து கொண்டார், தாங்கிக் கொண்டார். அல்லேலூயா. ஆமென். பரிதபிக்க வச்சாங்க. ஆமென். சிலுவை மரத்துல ஏறி தொங்க விட்டு பரிதபிக்க வச்சாங்க. அல்லேலூயா. அவர் பாடுபடும் போது யாரையும் பயங்காட்டினாரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் பாடுபடும் போது பயங்காட்டாத ஒரு தெய்வமாய் இந்த பூமியில வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. உங்களை என்னை மீட்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு ஆமென் சிலுவையிலே பல பாடுகள் பட்டாருங்க. ஒரு பாடு, 2 பாடு இல்லை. அல்லேலூயா. அவமானங்களை சகித்துக் கொண்டாருங்க. எல்லா விதமான ஆக்கினையும் அவர் மேல வந்துச்சுங்க. அவர் மேல எல்லா ஆக்கினையும் தண்டனை விழுந்துச்சுங்க. அவர் எல்லாவற்றையும் தாங்கிக்கிட்டாருங்க. யாரையாவது குறை சொன்னாரா? பரபாச குறை சொன்னாரா? யூதாச குறை சொன்னாரா? அக்கம் பக்கத்துல போய் யாராவது குறை சொன்னாரா? தன்னுடைய காட்டி கொடுத்த அவனை குறை சொன்னாரா? அல்லேலூயா. யாரையும் குறை சொல்லலைங்க, யாரையும் குறை சொல்லல. அவரு தனக்கு உண்டான பாடுகளை தானே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லேலூயா மனிதர்களாகிய நமக்காக அர்ப்பணித்தார். யாரையும் குறை சொல்லி குற்றப்படுத்தி ஆமென் அல்லேலூயா அவர் பழிவாங்க நினைச்சதே கிடையாது. நாம அப்படிதாங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிற இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற நாம அப்படி அவரை போலதாங்க இருக்கணும். அல்லேலூயா. அவங்க மேல இவங்க மேல குறை சொல்லிட்டு ஆமென் நான் நல்லவன் காண்பிக்கிறதுக்காக தேவன் அல்லேலூயா நமக்கு கற்றுக் கொடுக்கல. சபை எதுக்கு வச்சிருக்காரு? அவருடைய வழியிலே பின்பற்றுவதற்காக, அவர் மூலியமாய் சில நன்மைகளை பெறத்தக்கதாக கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபை மூலியமாக தரிசனம் உண்டாகுங்க. சபையில தான் தரிசனத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்க அதை புரிஞ்சிக்காம, நீங்க சில நேரத்தில் புரிஞ்சிக்காம சுயமா சில காரியங்களை யோசித்து எண்ணி நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க சில நேரத்துல மறந்துறீங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்ம செய்து முடிக்க போகிறார். எல்லாவற்றையும் நம்ம சித்தத்தின்படி செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. வரும் காரியங்களை குறித்து ஆமென் அல்லேலூயா எல்லாவற்றையும் தெளிவாய் திட்டமாய் செய்ய போகிறார். இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவநாமம் மகிமைப்படத்தக்கதாக இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. விரோதிகள் பெருகிட்டு இருக்காங்களா? இயேசுவை நினைச்சு பாருங்க. இயேசுவுக்கு இருந்த விரோதி மாதிரி உங்களுக்கு இல்லவே இல்லை. நான் சொல்றேன், இயேசுவுக்கு இருந்த பகைவர்கள் மாதிரி உங்களுக்கு பகையாளி இல்லவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒண்ணும் கிடையாது. நீ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகைஞரே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கு பகைஞர்களும் விரோதிகளும் கலகக்காரர்களும் ஆமென் பழிதீர்க்கிறவர்களும் ஆமென் பெருகிட்டே இருந்தாங்க. பெருகி அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. இயேசு பெரியவராய் தேவனாய் இருந்ததுல எல்லாத்தையும் கண்டுக்கவே இல்லை. ஆமென். சுமத்துறவர்கள் சுமத்தட்டும், சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், செய்கிறவர்கள் செய்யட்டும், பழி பேசுகிறவர்கள் பேசட்டும், இழி பேசுகிறவர்கள் பேசட்டும், எல்லாவற்றையும் தாங்கி பொறுத்து ஆமென் இயேசு தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவராய் இருந்தார். என்ன பண்றோம்? ஒரு சின்ன காரியம் வந்தாலும் என்ன பண்றோம்? நம்ம அவங்க மேலே இவங்க மேலே அப்படி இப்படி பேசி நம்முடைய சமாதானத்தை இழந்து, நம்முடைய சந்தோஷத்தை இழந்து, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இயேசு ஒருபோதும் அப்படி பேசவே இல்லைங்க. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, இயேசுவை அறிந்தவர்களா இருக்கிறதுனால, இயேசுவை போல இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இயேசுவை போல மாறி அவருக்கு சாட்சியா நிற்க தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் கிட்ட சேர ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நெருங்க ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் சாட்சியாய் வாழ ஆண்டவரே. அல்லேலூயா. 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 இன்னும் நம்ம வாழணும்ல, இன்னும் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சபைக்கு ஆமென் அல்லேலூயா சமுதாயத்துக்கு சாட்சியா இருக்கணும்ல. அதனால இயேசுவை பாருங்க. அல்லேலூயா. எதுக்காக? வேற யாரும் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்காருங்க. ஆமென். தேவ மகிமை இருக்குது, தேவ பிரசன்னம் இருக்குது. நீங்க அதுலதான் நீங்க பெருகணும், அதுலதான் நீங்க வளரணும். ஆமென். தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் போது அந்த தேவ வல்லமை பெற்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை தேவன் இந்த சபையில வைத்திருக்கிறார். ஆமென். அனலான பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார். தரிசனம் நிறைந்த பிள்ளைகளை தேவன் இந்த சபையில வைத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளாக தேவன் அல்லேலூயா ஆமென் வரங்கள் நிறைந்த பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென்.
உயர்த்தி இருக்கிறார். தாளந்துகளை கொடுத்து உன்னை உயர்த்தி இருக்கிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உன்னை மேன்மையாக்கி ஆமென் வரங்களையும் கிருபைகளையும் கனிகளையும் கொடுத்து தாளந்துகளை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களோ அந்த காலத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியிலே தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும் போது ஆமென் அபிஷேகம் பெற்று ஆமென் அழகாயிருக்கிற தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க. தேவ ஆவியானவர் மகிமைப்படுவார். ஆமென். யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பேசாதீங்க. ஹல்லேலூயா. நான் இயேசுவோடு பேச வந்திருக்கீங்க, இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கீங்க, இயேசுவை தரிசிக்க வந்திருக்கீங்க. இந்த நேரத்தை இயேசுவுக்காகவே அர்ப்பணம் செய்வோம். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை பார்க்க வந்திருக்க ஆண்டவரே, உம்முடைய மகிமை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்க ஆண்டவரே. ஆமென். தூரமா பக்கத்துல கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிரசன்னம் இருக்குங்க. எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? ஆமென். பரலோகத்தில் இருக்க அதே பிரசன்னத்தை தேவனுக்கு இறங்கி கொண்டு வந்திருக்காருங்க. நீங்க பிரசன்னத்தை பெறணும்னு சொல்லி, வல்லமையை பெறணும்னு சொல்லி, அபிஷேகத்தை பெறணும்னு சொல்லி, தரிசனத்தை பெறணும்னு சொல்லி தேவன் பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய மகிமையை கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. ஆமென். மகிமையில் மகிமை அடையிறதுக்கு, பிரசன்னத்தில் பிரசன்னத்தை அடைவதற்கு, வல்லமை மேல் வல்லமையை பெறுவதற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருக்கே மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. காணக்கூடாத தேவன் உங்களை பார்க்க வந்திருக்காருங்க. ஆமென். ஆமென். காணக்கூடாத தேவன் உங்களை பார்க்க வந்திருக்காருங்க. உங்களை பேச வந்திருக்காருங்க. உங்களோட பேச வந்திருக்காரு. யாராலையும் பார்க்க முடியாத அவரும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன் இந்த நேரத்துல மத்தியிலே வந்திருக்காருங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து இயேசுவை நன்றி சொல்லுங்க. போன வாரம் முழுவதும் நடத்திய தேவன் இந்த புதிய வாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. இயேசுவை நன்றி நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஆமென். இயேசுவை நன்றி நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகம் நமக்காக திறந்திருக்குங்க. பரலோகம் நமக்காக வாஞ்சியோடு காத்திருக்குங்க. நம்ம ஆராதனை பிரியமாய் கேட்பதற்காக பரலோகத்தின் தூதர்கள் நம்மை விட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் கண்ணு மூடி யார் யார் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க, யார் யாரெல்லாம் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி இயேசு நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை ஆமென் 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 அசைக்கிறது அசைக்கிறது. நம்மளை அசைத்துக் கொண்டிருக்கிறது. அசைக்கிற தேவ வல்லமை, நிரப்புகிற தேவ வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. அனலாக்கிற தேவ வல்லமை. குளிராய் வந்த உன்னை அனலாக்கிற தேவ வல்லமை. குளிராய் இருக்கிற உன்னை நிறைவாய் ஆமென் அக்கினியாய் மாற்ற தேவ வல்லமை. ஓரா பாலா ராசா தாகா நானா தூரா சந்தா ஹத்தா நாதா ரபாலா பரிபா கபாலா ரபாபா. ஆமென். வல்லமையில நிறைங்க. ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அக்கினி வானத்திலிருந்து இறங்கும். அக்கினி வானத்திலிருந்து இறங்குங்க. உனக்காக தேவன் அக்கினி வானத்திலிருந்து கொண்டு வருவாருங்க. ஏன் எலியா ஜெபம் பண்ணதும் போது அக்கினி வந்துச்சு, இப்ப வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எலியாவை காட்டிலும் 1000 மடங்கு அக்கினி வருங்க. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவாய் தேவ மகிமை வானத்திலிருந்து வந்து இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க இருக்க பலியை நக்கி போட்டது. ஆமென். வானத்திலிருந்து அக்கினி வந்து அங்க நக்கி போட்டது. நீங்க தாங்க பலி. தேவன் உங்களை நிரப்பும் போது, தேவன் அபிஷேகம் பண்ணும் போது கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய ஜனங்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். அந்நிய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்து தெரிந்து ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து
அக்கினியில் நடந்து வந்தோம். எல்லாம் சேர்ந்து பாடுங்களா? செய்து ஒன்றுமில்லையப்பா. எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஆவி நிறைஞ்சு தண்ணீரை கடந்து வாய் திறந்து வந்தோம். ஆமென். சொல்லி போகவில்லையப்பா. எல்லாம் சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம். ஆனால் செய்து ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம். ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர். செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர். செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர்.
பிரசனம் தான் இங்க இருக்குது. ஹல்லேலூயா. யார் மகிமையில் நிறைய போறீங்க, தேவ ஆவியில யாரு மாற போறீங்க, ஆவி தேவனுடைய ஆவிக்குள்ள யாரு மூழ்க போறீங்க, தேவ ஆவியினுடைய நிறைவுக்குள்ள யாரு மூழ்க போறீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து ஆமென். உங்க வாய் சும்மா இருக்க கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. தேவ அக்கினி இறங்கிட்டே இருக்கு. உங்க மேலதான், உங்க மேலதான், உங்க மேலதான். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய அக்கினியை இறக்குறாருங்க. ஆமென். உங்களுடைய சரீரம் புதுமையாய் மாறணும். ஆமென். உங்களுடைய தாளந்துகள் வரணும், தாளந்துகள் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், நிறைவாய் பூரணமாய் மாறணும்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை இறக்குறாருங்க. தேவ அக்கினி, தேவ மகிமை. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் ஆமென் வழிஞ்சிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நிறைவு, 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 சம்பூர்ண ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை சும்மா இருக்காரு, சும்மா இருக்காரு. உங்க வாயை திறங்க, வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, நன்றிப்பா, நன்றிப்பா சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நிரம்புங்க, நிரம்புங்க. ஆமென். ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. ஆவியில நிரம்பப்பட்டவர்கள், அபிஷேகம் பட்டவர்கள். ஆமென். வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாயிலிருந்து துதி சத்தம். ஆமென். துதி சத்தம், மகிமை சத்தம். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை, தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் வரட்டும், வரட்டும். உங்க வாயிலிருந்து, உங்க வாயிலிருந்து ஓரா பாலா ராபா ராபா ரச்சா காதா ராபா ஓரா பாலா ரீபா பாபா சபா ராபா ராபா. உங்க கட்டுகள் அறுக்கப்படுது, உங்க கட்டுகள் அறுக்கப்படுது, உங்க கட்டுகள் அறுக்கப்படுது, உங்க கட்டுகள் அறுக்கப்படுது. ஆமென். எல்லா கட்டுகளும் வேரோடு வேரோடு பிடுங்கப்படுகிறது. உங்க கசப்பு வேரோடு பிடுங்கப்படுகிறது. நன்றி சொல்லுங்க இயேசு. வாய் திறந்து ஆமென். நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு. அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பட்டும், அவருடைய வல்லமை நிரப்பட்டும், அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை. Bala Risha Baka Mana Dura Ada Kada Raba Libara Mana Dura Baba Baba Baba. Amen. வாயில துதி வரட்டும், துதி வரட்டும். அக்கினி, அக்கினி உங்க வாயை தொடட்டும். ஆமென். அக்கினி, அக்கினி நாவுகளை மாறட்டும். உங்க நாக்கு அக்கினி நாக்கா மாறட்டும். அபிஷேக நிறைந்த நாக்கா மாறட்டும். மாம்சத்து நாக்கு ஒளியட்டும், மாம்சத்து நாக்கு ஒளியட்டும். எத்தனை பேர் ஆவியில் நிறைய போறீங்க? கர்த்தருடைய வல்லமை எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? கர்த்தருடைய வல்லமை எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவை நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். சோர்ந்து போகாம இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. சோர்ந்து போகாம நீங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றின்னு சொல்லுங்க. என்னை நிரப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. என் நாக்க தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. என் நாக்க தொட்டீங்களே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கும் போது கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பாடி சிறைகளை விரித்து மூடி கர்த்தரை தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரவசத்தோடு பாடினது போல நீங்க எத்தனை பேர் ஹல்லேலூயா அந்த சட்டை உங்களை பிடிச்சி பரலோகத்தின் சட்டை உங்களை பிடிச்சா ஹல்லேலூயா அப்படியில வாயத்தன்னு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய சட்டைகள் என்னை மூடணும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக சட்டைகள் என்னை பறந்து வரணும் ஆண்டவரே. என் நாக்கை தொடணும் ஆண்டவரே. என் நாக்கத்தை எரேமியாடு நாவை தொட்டது போல என்னுடைய நாக்கை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் நிறைந்த வாயாய் மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம் நிறைந்த வாயாய் வாயை மாற்றுங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையிலே பேசி உம்முடைய மகிமைப்படுத்தக்கூடிய வாயாய் என் வாயை மாற்றுங்க ஆண்டவரே. நிரப்பப்பட்ட அந்த கிருபையுள்ள நாவாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஆமென். வல்லமை, வல்லமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ ரபாலா ரிபா சபாலா கபா பாபா பாபா. ஓ சந்த ஹந்தரலி பஹானா கதுரிமி அக்கரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்க தேவ பிரசன்னம், உனக்குள்ள இருக்க தேவ மகிமை பக்கத்துல கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வழிந்து ஓடுகிற தேவ வல்லமை அபிஷேகம் அப்படிதான், அபிஷேகம் அப்படிதான். கர்த்தர் ஒண்ணு அபிஷேகம் பண்ணி இருக்காருங்க. அவங்க அபிஷேகம் பண்ணல, அதுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு கிடைக்க வேற அபிஷேகம் அவனுக்கு இல்லைங்கிறது அவனுக்கு வேதனையா இருக்கும். கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கிறாரு, உன்னை பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு ஹல்லேலூயா. மாம்சமான காரியத்தை தேவன் நீங்க கொண்டு வர மாட்டார், ஆவி நிறைவே தான் கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் நிரம்ப 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 சபை முழுவதும் பரிசுத்த அக்கினியாலே நிரம்பும்.
ஆமென். அனல் வந்து இறங்கும். இங்க வெது வெதுப்பதுக்காக குளிர் இருக்காதுங்க. எத்தனை ஏசி போட்டாலும் உன் உடம்பு குளிர் ஆகாதுங்க. வெது வெதுப்பதுக்காக அனலாய் மாறுங்க. ஏசி ஓடட்டும், எது வரட்டும், கர்த்தருடைய சரீரத்தை அக்கினியாய் மாற்றுவார். ஆமென். நன்றி. அக்கினியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்தவன் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே தெரிந்த ஒரு பாடல் தான், எல்லாத்தையும் தெரிந்த ஒரு பாடல் தான். நின்ற வண்ணமாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த பாடலை பாடி ஆடிய சமூகத்தை கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த நிலையில் நீ இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் ஏழ்மையையே சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள், என் ஏழ்மையையே சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். உன்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், உன்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இருக்க இடங்கள் அப்படியே முழங்கால் படி கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே இருக்க இடங்கள்ல கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு பரிசுத்த தேவநாம மகிமைப்படத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ சமுத்திரம் ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடுறீங்களா?
நம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவ